பிறந்த நாள், திருமண நாள் இதெல்லாம் மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். ரொம்ப நெருக்கமானவங்க மறைந்த நினைவு நாள்ல துக்கத்தோட அவங்கள பத்தின நினைவுகள், அனுபவங்களை நினைச்சு பார்ப்போம். பரிசுத்த வேதாகமத்துல கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கோபத்தின் நாள், கர்த்தருடைய பெரிய நாள் அப்படின்னு சொல்லப்படுகிற இது கடைசி காலத்துல நடக்க இருக்கிற கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தொடர்பானது. இது ஒரே ஒரு குறிப்பிட்ட நாள் இல்ல, பல நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு காலகட்டம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கர்த்தருடைய நாளில தீமைகளின் மீது செய்யப்படும் நியாய தீர்ப்பு, விசுவாசிகளுக்கான மீட்பு இருக்கும். கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபம். ராத்திரியில திருடன் வருகிறது போல வரும். அதனால விசுவாசிகள் ஆயத்தத்தோட எப்பவும் விழிப்புடன் இருக்கணும் அப்படின்னு பல காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவற்றின் நிறைவேறுதல் பயங்கரமாக இருக்க போகுது. கர்த்தர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். ஆனா நியாயாதிபதியாக வரும்போது அவரிடத்துல நீதி மட்டும்தான் இருக்கும், இரக்கத்தை பார்க்க முடியாது. இப்பவே கிருபையின் காலத்துல அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா கர்த்தருடைய நாள் பற்றி பயப்பட அவசியம் இல்லை. காலம் மாறுவதற்கு முன் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க.